Audio Jungle. ஹாய், வெல்கம் டு பிளஸ் ப்ரோக்ராம். ஹலோ குட்டீஸ், இந்த வாரம் பிளஸ் ப்ரோக்ராம் மூலமாக அவங்க எல்லாரையும் மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. நானும் அனியும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இன்றைக்கும் நம்ம பிளஸ் ப்ரோக்ராமில் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பிளஸ் ப்ரோக்ராமை நம்ம ப்ரேயர் சாங்கோடய ஸ்டார்ட் பண்ணிடலாமா? Deliver us from evil, for thine is the kingdom and the power and the glory forever. Amen. Forever and ever. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணீங்க. இப்போ நம்ம சூப்பரான பாட்டில் எல்லாரும் எந்திரிச்சு ஆக்ஷன் பண்ணலாமா? பண்ணலாமே. Righteousness, peace, joy in the Holy Ghost. Righteousness, peace, and joy in the Holy Ghost. That's the kingdom of God. Righteousness, peace, joy in the Holy Ghost. Righteousness, peace, and joy in the Holy Ghost. That's the kingdom of God. Don't you want to be a part of the kingdom? Don't you want to be a part of the kingdom? Don't you want to be a part of the kingdom? Come on, everybody. There's love in the kingdom. So much love in the kingdom. There's love in the kingdom. Come on, come on, come on, everybody. There's peace in the kingdom. So much peace in the kingdom. There's peace in the kingdom. Come on, come on, come on, everybody. There's joy in the kingdom. So much joy in the kingdom. There's joy in the kingdom. Come on, come on, come on, everybody. On an heir to the kingdom. On an heir to the kingdom. On an heir to the kingdom. Come on, come on, come on, everybody. குட்டீஸ், சூப்பர் ஆக்ஷன் பண்ணீங்க. இப்போவும் நம்ம எல்லாரும் ஏசப்பாவை என்ன பண்ண போகிறோம்? வர்ஷிப் பண்ண போகிறோம். எஸ். வெளிச்சத்தை
சூப்பராக வர்ஷிப் பண்ணீங்க. இப்போ நம்ம எல்லாரும் ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்க போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு வாரமும் நம்ம ஜீசஸ் சொன்ன அழகான அந்த பாக்கியவான்கள் வசனத்தை குறித்து வாசித்துட்டு வரோம் இல்லையா? இன்றைக்கு 4வது பாக்கியவான் குறித்து பார்க்க போகிறோம். அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இருக்குது. அங்கிள் உங்களுக்காக வாசிக்கட்டுமா? சரி. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. எதில் நம்ம பசிதாகமாக இருந்தால் திருப்தி அடைவோம்னா, நீதியின் மேல் பசிதாகமாக இருந்தால் நம்ம என்ன செய்வோமா? திருப்தி அடைவோம் அப்படின்னு. அப்போ வாட் இஸ் ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு பார்க்க போகிறோம். என்ன சரி, நமக்கு ரொம்ப பசிக்கிற நேரம் நமக்கு எந்த சாப்பாடை கொடுத்தாலும் அதை பார்க்குறதுக்கு எதையாவது ஒன்று சாப்பிட்றணும்னு சொல்லி ஒரு 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 ஏக்கம் இருக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி நீங்கள் விரும்பின ஒரு சாப்பாடுடைய வாசனை வருது அப்படின்னா உங்கள் உள்ளமெல்லாம் அதற்காக இயங்கும் இல்லை? எனக்கு எப்படியாவது அது வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை ஆர்வம் வரும்ல? அதே போல தான் இந்த நீதியின் மேலே நம்ம பசிதாகத்தோடு இருந்தோம்னா நம்ம திருப்தி அடைவோம். ஆண்டவர் நம்மளை ஃபில் பண்ணுவாங்க, ஆசீர்வதிப்பாங்க, பிளஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த வசனம் சொல்லுது. ரைட், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி அதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போது எது நீதி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவருக்கு எதெல்லாம் பிரியமாக இருக்குதோ, ஆண்டவர் எதெல்லாம் விருப்பப்படுறாங்களோ அதை செய்வதற்காக நம்ம முற்படுறோம் பார்த்தீங்களா? அதை செய்கிறதுக்கு ஆசையாக போகிறோம் பார்த்தீங்களா? அதுதான் நீதியின் மேல் பசிதாகம் என்று பார்க்கிறோம். சரி, ஒரு பைபிள் ஒரு அழகான ஒரு சம்பவம் சொல்லியிருந்தாங்க. ஏசப்பா என்ன செய்கிறாங்கன்னா, ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக நடந்து போய் அங்குள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சாங்க. நோய்கள் உள்ளவங்களை சுகமாக்குனாங்க, பிசாசு பிடிச்சவங்கள சுகமாக்குனாங்க இல்லையா? அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நேரம் இயேசுவை பார்க்கறதுக்கு பெரிய கூட்டம், இயேசுக்கு பின்னால் பெரிய கூட்டம் வந்துட்டு இருந்துச்சு. அந்த ஒரு பேர் எரிகோ. அங்கே ஒரு மனுஷன் இருந்தால் அந்த மனுஷன் ரொம்ப குள்ளம். இப்போ நீங்களாம் குட்டி குட்டியாக இருக்கீங்களே, நாங்களாம் கொஞ்சம் பெருசாக இருக்கோம்ல, அதே போல் இந்த பெரிய ஆளே குள்ளமாக தான் இருந்தார். அவர் யார்? கரெக்டாக சொல்லிட்டீங்க, சகேயு. இந்த சகேயுக்கு எல்லாம் இருந்துச்சு, பணம் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரு தாகம், ஒரு வெறுமை இருந்துச்சு. ஐயோ என்று சொல்லி ஒரு வெறுமை. அப்படி இருக்கும்போது இயேசு அந்த ஊருக்கு வர்றாரு அப்படின்னு கேள்விப்படுறாரு. ஓ, இயேசுவை இவ்வளோ பேர் பார்க்க ஆசைப்படுறாங்களே, நான் ஒரு பெரிய பணக்காரன், நான் வரி வசூலிக்கிறவன், என்ன கூட இப்படி பார்க்கலையே, ஆனால் இயேசுவை பார்க்க ஆசையாக இருக்காங்கன்னு சொன்னோன்னே இவருக்கும் இயேசுவை பார்க்க ஒரு ஆசை வந்தது, ஒரு தாகம் வந்தது. அவங்க எப்படிப்பட்டவங்களோன்னு பார்க்க ஆசையாச்சு. உடனே என்ன தெரியுமா செஞ்சார்? அந்த கூட்டத்தில் போய் பார்க்க போகிறாரு. கூட்டம்னா ரொம்ப கூட்டம். இவர் தான் குள்ளமாக இருக்கார்ல, இவர் எப்படி பார்க்க முடியும்? உடனே அங்கிட்டு இங்கிட்டு பார்த்தாரு. அங்கே பெரிய பெரிய மரங்கள் இருந்துச்சு. அதில் ஒரு காட்டு அத்தி மரம். அந்த மரத்தில் ஏறுறதே கஷ்டம், கரடு முரடாக இருக்கும். அதில் துள்ளி துள்ளி ஏறி மேலே போய் உட்காந்து இயேசுவை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டார். யார் ஆசைப்பட்டா? இந்த சகேயு ஆசைப்பட்டார். எங்கே ஏறி இருந்தார் சொல்லுங்க பார்ப்போம்? ஒரு அழகான காட்டு அத்தி மரத்தில் கஷ்டப்பட்டு ஏறி அங்கே போய் உட்காந்துக்கிட்டார். சரியா? யார் உட்காந்தா? அந்த சகேயு எங்கே போய் உட்காந்துட்டாரு? காட்டு அத்தை மரத்தில் ஏறிட்டாரு. ஓகேயா? சரி, இப்போ ஏறும்போது அவருக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஆனாலும் அவர் கைவிடலை. எப்படியாவது இயேசு என்ன செஞ்சிடணும்? பார்த்துடணும். அவர் குள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் எப்படியும் அந்த உயரமான மரத்தில் ஏறி என்ன செய்ய போகிறேன்? பார்க்க போகிறேன்னு ஆசையோடு கூட ஏறி எங்கே போய் உட்காந்துட்டார் பாருங்க? அழகான இந்த மரத்தில் ஏறி உட்காந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரத்தில் இருக்கிறார். இப்போ இயேசுப்பா அந்த மரத்துக்கிட்ட வந்தால் மேலே யார் இருக்கா? சகேயு தாகத்தோடு காத்திருக்கிறார். அப்போ சகேயை பார்த்த உடனே இயேசு நின்று மேலே எட்டி பார்க்குறாங்க. சகேயு, கீழே இறங்கி வா, நான் உங்கள் வீட்டில் என்ன செய்யணும், இன்றைக்கி போஜனம் பண்ணணும்னு சொன்னோன்னே சகேயு அப்படி கீழே மெல்ல இறங்கி வந்து இயேசுவை என்ன செஞ்சார்? கூப்பிட்டுட்டு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். போகிற வழியில் சகேயுக்கு ஒரே மனசில் ஏக்கம். ஐயோ, நான் ஜீசஸை கூப்பிட்டு போகிறேன், ஆனால் நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, ஜீசஸ் நான் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கிறேன், நான் தெரியாமல் நிறைய காசு வரி வசூல் பண்ணியிருக்கிறேன், ஏழைகளெல்லாம் கொடுமைப்படுத்தி வாங்கியிருக்கேன், அதனால் என்ன செய்கிறான்னு என் சொத்துல பாதியை நான் ஏழை கொடுக்க போகிறேன், அப்புறம் நான் யார்ட்டையாவது அநியாயமாக வாங்கினேன்னா 4 மடங்கு என்ன செய்ய போகிறேன்? திருப்பி கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏசுகிட்ட சொன்னார். ஏசு சொன்னாங்க, பார்த்தியா, இந்த வீட்டுக்கு இன்றைக்கி ரட்சிப்பு வந்தது, சகேயுக்கு ரட்சிப்பு வந்தது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா சகேயு ரட்சிக்கப்படுகிறான், மனம் திரும்பிட்டான், அவன் நீதியின் மேலே
தாகம் கொண்டிருக்கிறான், அதனால் அவனை நான் திருப்தியாக ஆசீர்வதிக்க போகிறேன்னு சொல்லி அவங்க வீட்டில் போய் நல்லா போஜனம் பண்ணி அன்னையிலேருந்து சகையுடைய லைஃப்பில் ஒரு நல்ல சேஞ்சஸ். இவ்வளோ நாள் தப்பு செய்ய ஓடினாரு, எப்படி கள்ளத்தனமாக பணத்தை சம்பாதிக்கணும்னு நினச்சாரு. இப்போ ஃபுல்லாக இயேசுவுக்கு எப்படி பிரியமாக வாழலாம், ஏழைகளுக்கு எப்படி நம்ம நன்மை செய்யலாம் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையாக சகை வாழ்ந்தார். அன்பு தம்பி தங்கச்சி, இந்த ஸ்டோரியிலேருந்து நமக்கு ஆண்டவர் சொல்கிற ஒரு அருமையான விஷயம், என்னென்ன காரியங்கள்லாம் நன்மையானதோ, எதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானதோ அதை நம்ம வாஞ்சித்து நாடணும். சரியா? அதிகாலையிலே ஆண்டவரை தேடுகிறது, ஜெபிக்கிறது, நல்ல பைபிள் தியானம் பண்ணுகிறது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியம். நல்லா தாழ்மையாக நடந்து கொள்கிறது, எல்லாரிடத்திலும் அன்பாக இருப்பது, பரிசுத்தமாய் வாழ்வது, இதெல்லாம் ஆண்டவருக்கு பிரியமானது. ஆலயத்துக்கு கடந்து வருவது, சண்டே கிளாஸுக்கு வருவது, இதெல்லாம் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமானது. அப்படி நம்ம வாழ்வோமா? நிச்சயமாக அப்படி வாழ்ந்தால் நீங்கள் பாக்கியவான்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் திருப்தியாக இருக்கும். நீங்கள் எதுக்கும் இயங்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே, தென் அடுத்த வாரம் நம்ம ஜெஃப்ரியான இன்னொரு அழகான பைபிள் ஸ்டோரியோட உங்களை சந்திப்பாங்க. அது வரைக்கும் உங்களுக்காக பாய், காட் பிளஸ் யூ. குட்டீஸ், இன்னைக்கு என்ன டாபிக்ல நம்ம ஸ்டோரி பார்த்தோம்? நீதியினால் வெறும் ஆசீர்வாதங்கள். எஸ், நீதியினால் வரும் ஆசீர்வாதங்கள் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு சூப்பரான ஸ்டோரி கேட்டோம். ஓகே, இப்போ நம்ம இந்த டாப்பிக்கு ரிலேட்டடாக ஒரு வசனம் படிக்க போகிறோம். உங்களோட பைபிள் எல்லாத்தையும் சீக்கிரமாக எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நம்ம வசனம் படிக்கலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் மெமரிஸ் படிப்போமா? எல்லோரும் உங்கள் பைபிள் எடுத்துக்கோங்க. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிப்போமா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்னொரு சொல்லலாமா? நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட நம்பரை சீக்கிரமா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேக்கா, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட்டு நம்ம லாஸ்ட் வீக் ஒரு நியூவாக ஒரு செக்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த நியூ செக்மெண்ட்டோட இந்த வாரம் கண்டினியூஷன் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் வந்து டேலண்ட் ஷோ அப்படின்னு ஒரு செக்மெண்ட் பார்த்தோம் இல்லையா குட்டீஸ்? ஓகே, அதில் வந்து நம்ம பிகினர் குட்டீஸ் எல்லாம் சூப்பராக ட்ராயிங் கலரிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய பேர் வந்து அந்த குட்டீஸ்க்கு ஓட் பண்ண சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் ஓட் பண்ணியிருந்தீங்க. அதில் யார் வின் பண்ணியிருக்கா தெரியுமா? கரெக்டாக சொல்லிட்டீங்க, நம்ம ஆனி தான் வின் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேட் பண்ணிடலாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆனி. தேங்க்யூக்கா. ஓகே ஆனி, இந்த வாரமும் நம்மளோட ப்ரைமரி குட்டீஸ் அவங்களோட டேலண்ட்டை காட்ட போகிறாங்க. இன்றைக்கி எது மூலமாக அவங்க டேலண்ட்டை காட்ட போகிறாங்க அப்படின்ட்டு நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க, நானும் ஆர்வமாக இருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்தே தெரிஞ்சுக்கலாமா? பேப்பர் டக்கா பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் டக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் என் பேருக்கு ஓட் பண்ணுங்கள். என் பேர் யாழினி. என்னோட டேலண்ட்டை இந்த பேப்பர் டக் மூலமாக நான் நிரூபிச்சிருக்கேன். என்னோட பேப்பர் டக் நல்லா இருக்குன்னா என்னோட பேருக்கு கமெண்ட் செக்ஷனில் ஓட் பண்ணுவேன். என்னோட பேர் வந்து பிரேம்தேவி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட டேலண்ட்டை இந்த பேப்பர் டக் மூலமாக நான் வெளிப்படுத்திட்டேன். உங்களுக்கு என்னோட பேப்பர் டக் பிடிச்சிருந்துச்சுன்னா
கமெண்ட் செக்ஷனில் என்னோட பேருக்கு ஓட் பண்ணுங்கள். என்னோட பேர் அபினவ் செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேப்பரில் அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஓட் போடுங்க. என்னோட பேர் பவின் செல்வம். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேப்பர் டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் செக்ஷனில் என் பேருக்கு ஓட் பண்ணுங்க. என் பேர் சத்னிகா. ஃப்ரெண்ட்ஸ், நான் என் டேலண்ட்டை இந்த பேப்பர் டாக் மூலமாக வெளிப்படுத்திருக்கேன். என்னோட பேப்பர் டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என் பேரை ஓட் பண்ணுங்க. என் பேர் தனன்யா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பேப்பர் டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட பேருக்கு ஓட் பண்ணுங்க. என்னோட பேர் இவாஞ்சலின் மெர்சி. ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேப்பர் டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எனக்கு ஓட் போடுங்க. என்னோட நேம் ஜோன்ஸ். இந்த பேப்பர் டாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் என்னோட பேரை கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பேர் ஆட்ரியன் ராஜ். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேப்பர் டாக் பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் என் பேர் கமெண்ட்ல என் பேர் ஜெஃப்ரி ஜோயன். குட்டீஸ், நம்மளோட ப்ரைமரி குட்டீஸ் எல்லாம் சூப்பராக அவங்களோட டேலண்ட்டை காமிச்சிருக்காங்க. அவங்க அழகழகாக டக்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நீங்கள் நேம்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க கரெக்டாக. ஸோ அவங்கவுங்க டக் வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க காமிச்சு அதில் கீழே நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லை? ஸோ ஐ ஓட் ஃபார் திஸ் பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சனுக்கு நீங்கள் கமெண்ட் செஷனில் நீங்கள் ஓட் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, ஒரு அக்கௌண்ட்லேருந்து ஒருத்தருக்கு மட்டும்தான் நீங்கள் வந்து ஓட் பண்ண முடியும். மல்டிபிள் பர்சனுக்கு நீங்கள் ஓட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து 2 பேருக்கு நீங்கள் ஓட் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஓட் வந்து வேலிட் கிடையாது. நாங்கள் அதை வந்து கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ ஒரு ஐடியிலேருந்து ஒரு பர்சனுக்கு மட்டும்தான் நீங்கள் ஓட் பண்ணணும். ஓகேவா குட்டீஸ்? ஓகே, நீங்கள் இந்த வாரம் உங்களோட ஓட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செஷனில் நீங்கள் போடுங்க. நெக்ஸ்ட் வீக் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஓகே அனி, நம்ம நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம மிஷனரி ஸ்டோரி பார்க்க போறோம். என் பேர் வில்லியம் கேரி. இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு வந்து ஊழியம் செய்தேன். ஆண்டவருடைய கிருபையால் 20 லாங்குவேஜஸில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கேன். அப்போ எல்லாம் கணவன் இருந்தால் மனைவியையும் கணவனோடு சேர்த்து எரிச்சிடுவாங்களாம். இது எவ்வளோ பெரிய தப்பு இல்லை? அந்த மூட நம்பிக்கையை ஒழிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னை பயன்படுத்தினார். ஒரு ஷூ மேக்கராக இருந்த என்னையும் கர்த்தர் பயன்படுத்தினார். உங்களையும் பயன்படுத்துவார். அதற்கு நீங்கள் ரெடியா? ஹலோ குட்டீஸ், இந்த மிஷனரி ஸ்டோரி டைமில் உங்களை எல்லாரும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம் குட்டீஸ். நம்ம லாஸ்ட் வீக்கு ஒரு மிஷனரியை நம்ம மீட் பண்ணோம். உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்குதா? நீங்களா பார்த்தீங்களா? ஆமாம், மேரி ஜோன்ஸ் வந்திருந்தாங்க நம்ம மிஷனரி ஸ்டோரி டைமில். அப்படித்தானே? இன்றைக்கும் நம்மக்கிட்ட ஒரு குட்டி மிஷனரி ஒருத்தங்க வந்திருக்கிறாங்க. அவங்க யார், அவங்கக்கிட்ட அவங்கள பற்றி என்னெல்லாம் அவங்க சொல்ல போகிறாங்கன்னு இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ, பிரைஸ் லார்ட். உங்கள் பேர் என்ன? என் பேர் வில்லியம் கேரி. குட்டீஸ், இன்னைக்கு நம்மளை வில்லியம் கேரி மீட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறாங்க. வில்லியம் கேரி, நீங்கள் எந்த கண்ட்ரிலேருந்து வரீங்க? இங்கிலாந்துலேருந்து வரேன். ஆமாம், இங்கிலாந்து தேசத்துலேருந்து வில்லியம் கேரி நம்மளை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. வில்லியம் கேரி, உங்களோட ஃபேமிலி வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, அப்படித்தானே? ஆமாம். ஓகே, நீங்கள் சின்ன வயசில் உங்களுக்கு எதெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்கும். பாருங்க, வில்லியம் கேரிக்கு நேச்சர்னா ரொம்ப பிடிக்குமா? வேற என்னெல்லாம் பிடிக்கும்? பிளான்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன இன்செக்ட்ஸ்லாம் சேர்த்து வைக்கிறது. அப்புறம் புக்ஸ் ரீட் பண்ணுறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். வெரி குட். புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா? நிறைய புக்ஸ் எல்லாம் தேடி தேடி வாசிப்பீங்களோ? ஆமாம். ஓகே, அப்புறம் வேற என்னெல்லாம் பிடிக்கும்? நியூ லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், வில்லியம் கேரி அவங்களுக்கு நியூ லாங்குவேஜஸ் கற்றுக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். லாட்டின் லாங்குவேஜை யாருடைய துணையும் இல்லாமல் அவங்களே கற்றுக்கிட்டாங்களாம். பார்த்தீங்களா குட்டீஸ், எவ்வளோ பெரிய டேலண்ட் உள்ள ஆளாக இருக்கிறாங்க அப்படின்னு. உங்களுடைய ஸ்கூலிங் எப்படி இருந்தது? உங்களுடைய பள்ளி பருவம் எந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு வில்லியம் கேரி? நான் 12 இயர்ஸ் ஸ்கூல் போனேன். ஆனால் 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபேமிலி சுச்சுவேஷனால் ஷூ ஃபேக்ட்ரியில் போய் ஒர்க் பண்ணேன். ஆமாம், அவங்களுடைய ஃபேமிலி வந்து ரொம்ப கொஞ்சம் ஏழ்மையான ஃபேமிலி. அதனால அவங்களால வந்து 12 வயதுக்கு அப்புறமா அவங்களால படிப்பை கண்டினியூ பண்ண முடியலை. அதனால ஒரு ஷூ ஃபேக்ட்ரிக்கு போய் வேலை செய்ய ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன செய்வீங்க ஷூ ஃபேக்ட்ரியில் இருக்கும்போது? எனக்கு படிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அதனால் பகலில் ஷூ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு நைட் ஸ்கூல் போவேன். பாருங்க, பகல் முழுக்க வந்து 8 மணி நேரம் அவங்க வந்து கண்டினியூஸாக அந்த ஷூ ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நைட் ஸ்கூல் அங்கே வந்து நடத்துவாங்களாம். அங்கே ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற பிள்ளைகளுக்காக அந்த கவர்மெண்ட் நைட்டில் வந்து ஸ்கூல் நடத்துவாங்களாம். ஸோ அதில் அப்போ எவ்வளோ டயர்டாக இருக்கும். அப்போ உங்களுக்கு டயர்டாலாம் இல்லையா? டயர்டாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு படிக்க ரொம்ப பிடிக்குமே.
பாருங்க, வில்லியம் கேரிக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து எவ்வளோ டயர்டு இருந்தாலும் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் நைட் ஸ்கூல் போய் படிக்க ஆரம்பித்தாங்க. அது படிக்கும்போது நிறைய லாங்குவேஜஸ் கற்றுக்கிட்டீங்க தானே? ஆமாம். நிறைய லாங்குவேஜஸ், ஹீப்ரூ, லாட்டின், டச், இது மாதிரி நிறைய லாங்குவேஜஸ் அவங்க கற்றுக்க ஆரம்பித்தாங்க. ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதே சைடில் புக்கு ஓப்பன் பண்ணி வச்சு படிப்பீங்க, அப்படித்தானே வில்லியம் கேரி? ஆமாம். பாருங்க எவ்வளோ புத்தகம் படிக்கிறதுல எவ்வளோ ஒரு வாஞ்சையாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு. இந்த ஒரு வாஞ்சை அவங்களுக்கு என்னாச்சு அப்படின்னா, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஏசப்பா அவங்கள சந்திச்சாங்களா? நான் பெரிய பையனாக வளர்ந்ததுக்கப்புறம் ஏசப்பா என்ன மிஷினரியாக எடுத்தார். ஆமாம், ஏசப்பா மிஷினரியாக அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. மிஷினரியாக தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் அவங்க நம்ம கண்ட்ரிக்கு தான் வந்தாங்க. இந்திய தேசத்துக்கு ஊழியம் செய்யறதுக்காக வந்தாங்க. இந்திய தேசத்தில் எந்த ஊரில் உங்களுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க வில்லியம் கேரி? கல்கட்டா. ஆமாம், கல்கட்டாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க. கல்கட்டாவில் வந்து எல்லாரும் பெங்காலி லாங்குவேஜ் பேசுவாங்க இல்லையா? ஸோ அவர் என்ன செஞ்சார், அங்கே உள்ள அந்த பெங்காலி லாங்குவேஜை முதல்ல கற்றுக்கிட்டாரு. பெங்காலி லாங்குவேஜை கற்றுக்கொண்டு அந்த லாங்குவேஜ்லேயே அந்த ஊர் மக்களுக்கு ஏசப்பா பற்றி சுவிசேஷம் சொன்னீங்க, அப்படித்தானே? ஓகே. அதுக்கப்புறம் என்ன செஞ்சீங்க? உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உருவானாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து எப்படியெல்லாம் உங்களுடைய ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணீங்க? நிறைய லாங்குவேஜஸில் பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும் ஒரு பிளான் பண்ணோம். வெரி குட். நிறைய லாங்குவேஜஸில் நம்ம பைபிளை டிரான்ஸ்லேட் பண்ணணும்னு முடிவெடுத்தாங்க. அப்போ தான் வந்து எல்லா மக்களும் ஏசப்போடைய வார்த்தைகளை படித்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஓகே. எத்தனை லாங்குவேஜஸ்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணீங்க? பழைய ஏற்பாடில் 20 லாங்குவேஜஸ், புதிய ஏற்பாடில் 40 லாங்குவேஜஸ். வாவ், பாருங்க குட்டீஸ், எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்கிறாங்க. பழைய ஏற்பாடு முழுவதையும் 20 லாங்குவேஜஸில் 20 மொழிகளில் வந்து மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய ஏற்பாடு மட்டும் 40 லாங்குவேஜஸில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. ஏசப்பா அவங்களுக்கு எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்கிறாங்கல்ல. இதனால தான் வில்லியம் கேரி அவங்கள ஃபாதர் ஆஃப் மிஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அழைப்பாங்க. வில்லியம் கேரி, நீங்கள் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை உண்டு, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். ஆமாம், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட். அப்படின்னா என்ன? ஏசப்பாவுக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு நம்ம எப்பவும் துணிஞ்சு இருக்கணும், எதிர்நோக்கி கொண்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஏசப்பாவுக்காக, ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்கிறதுக்கு எப்போவுமே வந்து நம்ம துணிந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வார்த்தைகளை வந்து வில்லியம் கேரி அவங்க எல்லா மக்களிடத்துலையும் ஏசப்பா பற்றி சொல்லும்போது அதிகமாக சொல்லுவாங்க. வில்லியம் கேரி மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க அநேகம் பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போவும் நிறைய லாங்குவேஜஸில் நம்ம வந்து பைபிளை படிக்கிறோம், நம்ம கையில் வந்து பைபிள் இருக்குது அப்படின்னா அதுக்கு வில்லியம் கேரி அவர்களுடைய ஊழியம் வந்து பெரிய பங்கு வகிச்சிருக்கு குட்டீஸ். வில்லியம் கேரி, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் எப்படி ஏசப்பா கிட்ட இருந்து பெற்றுக்கொண்டீங்க? நான் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுவேன், ஆண்டவருடைய விஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணுவேன். பாருங்க குட்டீஸ், நம்மளும் என்ன செய்யணும்? டெய்லியும் பைபிள் படிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும். ஸோ நம்ம ஜெபிக்க ஏசப்பா நம்மக்கிட்ட அதிகமாக பேசுவாங்க, நம்மளை கொண்டும் நிறைய பெரிய காரியங்கள் எல்லாம் செய்வாங்க. ஸோ என்ன செய்யணும்? எல்லாரும் டெய்லியும் ப்ரேயர் பண்ணுங்க, பைபிள் வாசிங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம கூட வில்லியம் கேரி வந்திருந்தது உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கும், அப்படித்தானே? இதே போல் நெக்ஸ்ட் வீக்கும் இதே போல் ஒரு குட்டி மிஷினரியோட நான் உங்களெல்லாம் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை குட்டீஸ். இன்னைக்கு வில்லியம் கேரி பற்றி நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டிங்களா? அழகாக ஒரு குட்டி வந்து நல்லா மேக்கப் பண்ணிட்டு வில்லியம் கேரி மாதிரி வந்திருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தாங்கல்ல? ஓகே, இப்போ நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு செக்மெண்ட் வந்துட்டோம். எஸ், குவிஸ் செக்மெண்ட். நம்ம ஜினி ஆண்டியை கூப்பிட்டுலாமா? இன்னைக்கு அவங்க நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்க போகிறாங்கன்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்க. ஹலோ குட்டீஸ், இந்த குயிஸ் செக்மெண்ட்டில் உங்களை பார்க்குறதுல ரொம்பவும் சந்தோஷம். இப்போவும் நாம் போன வாரத்துக்குள்ள கொஸ்டோட ஆன்சர்ன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், மேரி ஜோன்ஸ் வேதாகமத்தை வாங்க எத்தனை வருடம் பணம் சேர்த்தார்? ஆன்சர் 6 வருடம். செகண்ட் கொஸ்டின், மேரி ஜோன்ஸ் வேத புத்தகத்தை யாரிடம் வாங்கினார்? ஆன்சர் தாமஸ் சார்லஸ். தேர்ட் கொஸ்டின், லாஸ்ட் வீக் பிளெஸ்ஸிங் தீம் என்ன? ஆன்சர் சாந்த குணத்தினால் வரும் ஆசீர்வாதம். கங்க்ராச்சுலேஷன் குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் எங்களுக்கு நிறைய பேர் சென்ட் பண்ணியிருக்கீங்க. அதோட போன வாரத்துக்குள்ள மெமரி வர்ஸை எங்களுக்கு நிறைய பேர் சொல்லி அனுப்பியிருக்கீங்க. அவங்கள யாருன்னு பார்த்துடலாமா? Praise the Lord Jesus. மத்தேயு 5:5 சாந்த குணமுள்ள
உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். தேங்க்யூ. மாமலிவர் சாந்தம் குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மத்தேயு 5:5. ஆன்சர் சிறப்பில் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் குட்டீஸ். என்ன குட்டீஸ், இந்த வாரம் உள்ள ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? அதில் இந்த கொஸ்டின் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த வாரம் நாம் பார்த்த சைனிங் ஸ்டார் யார்? செகண்ட் கொஸ்டின், இந்த வாரம் ப்ளஸ் ப்ரோக்ராமின் தீம் என்ன? தேர்ட் கொஸ்டின், இயேசு கிறிஸ்துவை பார்க்க சகைவு எந்த மரத்தில் ஏறினார்? என்ன குட்டீஸ், இந்த கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு தெரியும் தானே? சீக்கிரமாக வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணியோ இல்லை டைப் பண்ணியோ ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எங்களுக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ. உங்களை ஆன்சர்ஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீனை தெரிய நம்பருக்கு சென்ட் பண்ணி விட்டுருங்க. அனி, நம்ம நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் நம்ம பப்பட் சாங் பார்க்க போறோம். யாவே உம்மையே நம்புவேன். சூப்பராக இருந்துச்சா? இதே மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நெக்ஸ்ட் வீக் until then bye bye.